ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் நான் பந்திப்பூர் சஃபாரியில் என்னென்னலாம் பார்த்தேன்றதை பார்க்க போகிறீங்க. நான் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் பந்திப்பூரில் பஸ் சஃபாரி போயிருந்தேன். இந்த சஃபாரியை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். நான் ஈவினிங் சஃபாரி சூஸ் பண்ணியிருந்தேன். ஈவினிங்கில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மலையிலையும் 3 யானை எதை பற்றியும் கவலைப்படாமல் புல்லை மேய்ஞ்சிட்டு இருந்தது. சஃபாரி போகிற வழியிலேயே நாங்கள் ஒரு 20 யானை பார்த்துட்டோம். அதனால் இந்த யானை ஒன்றும் எனக்கு ஸ்பெஷலாக தெரியல. அந்த வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்தில் மழை விட்டு வெளிச்சம் வந்தது. நாங்கள் ஒரு காட்டெருமை கூட்டம் புல்வெளியில் ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்தோம். எங்கள் வண்டி சத்தத்தை பார்த்து அந்த கூட்டம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. ஒவ்வொன்றா எழுந்திரிச்சு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிது. அந்த மலையிலையும் 2 மான் சண்டை போட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அடுத்ததா தூரத்தில் நான் ஒரு யானை கூட்டத்தை பார்த்தேன். ಎಲಿಫೆಂಟ್ ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಅತಿ ಹೆಚ್ಚಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಡಿ ಸೇರುಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಅದಂತ ಬರಬೇಕು. ಟಸಸ್ ಅಂತ ಕೋರೆ ಎಲ್ಲ ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸಾಕ್ತಿದ್ರು. ಇದೆಲ್ಲ ತುಂಬ ಸ್ಮಾಲ್ ಟಸಸ್ ಇರುತ್ತೆ, ಬಟ್ ತುಂಬ ಹೈಡ್ ಆಗುತ್ತೆ. அந்த யானை எங்கள் சஃபாரி வண்டியிலேருந்து ஒரு 40 மீட்டர் தூரத்தில் இருந்தது. அது புதருக்கு நடுவில் இருந்தனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பந்திப்பூரில் 2000 யானை இருக்குது. நீங்கள் யானையை பார்க்காம வர்றது ஆச்சரியம்தான். இந்த வாட்டி நான் சஃபாரியில் பார்த்த எல்லா யானையும் புதருக்கு நடுவிலே இருந்தது. ಬರುತ್ತೆ, ಅದೇ ಬರುತ್ತೆ.
குட்டி இருக்கு பாருங்க.